வணக்கம். கடைசியாக போட்ட காணொளி பார்த்துட்டு நிறைய உறவுகள் அழைப்புகள் மூலமாக காய்ச்சி கொண்டே இருக்கிறீங்க. மாறி மாறி நிறைய பேரோட காய்ச்சி கொண்டே இருக்கிறேன். உங்களுடைய ஆதரவை தந்து கொண்டே இருக்கிறீங்க. என்னுடைய நேர்மைக்கு, என்னுடைய ஒரு வெளிப்படை தன்மைக்கு கிடைச்ச ஒரு அங்கீகாரமாக நான் இதை பார்க்குறேன். நான் வெளிப்படையாக எப்போவுமே இப்படியே வெளிப்படையாக இருப்பேன் என்று நான் நினைக்கிறேன். இந்த வெள்ள நிவாரண பணி நாளையிலிருந்து தொடர்ச்சியாக இடம்பெறும் என்றதை சொல்லிக்கொள்கிறேன். இன்றைய நாளில் அந்த காணொலிக்கு பிறகு 4-5 பேருக்கு நான் மாட்டேன்னு சொல்லி போட்டேன். இருந்தாலும் ஓகே, நான் இருக்கிற பணத்துக்கு அனுப்பினவங்களுடைய பேரில் உதவிகள் நடக்கும். நாளைய நாளில் சுவிஸிலிருந்து 25 குடும்பத்துக்கு அந்த உதவி செய்ய சொல்லி நாளை 10:30 மணிக்கு அந்த உதவியை செய்கிறதுக்கு போகிறேன். அதுக்கு பிறகு மிகப்பெரிய ஒரு வேலை திட்டம் இருக்கின்றது. அந்த வேலை திட்டத்தை சரியாக நான் செய்வேன் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். என்ன நம்பி அனுப்பின பேர் நிறைய பேர் எடுத்து, தம்பி நான் உங்களுக்கு தான் காசு அனுப்பினேன், நீங்கள் எதுவுமே பயப்பட தேவையில்லை, நீங்கள் உறுதியாக இருந்து நம்பிக்கையாக செய்யுங்க என்று சொல்லி நிறைய பேர் உங்களுடைய நம்பிக்கையான கருத்துக்களை ஒரு சந்தோஷமாக அந்த கதைகள் எல்லாமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. நாளைய நாளிலிருந்து வெள்ள நிவாரண பணி மீண்டும் நான் சிறப்பாக உங்களுக்கு நான் செய்தேன்னு சொல்லி இந்த இடத்துல கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோக்குள்ளே நிறைய கொமெண்டுகள், அந்த கொமெண்டுகள் உண்மையிலே பார்க்க அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு ஆதரவாக அவ்வளோ பேர் 1-2 பேர் சும்மா ஏதோ போட்டாலும், ஆனால் அவ்வளோ கொமெண்டுகளும் உண்மையிலே அவ்வளோ ஒரு அடுத்த கட்டத்துக்கு போகணும்னு சொல்லி இருக்கின்றது. ஆனாலும் உள்ளுக்குள்ளே கூட இருந்து கொண்டே ஒரு சில பேர் செய்த சில நாச வேலைகள்லாம் இப்படியான ஒரு பிரச்சனைக்கு காரணமாக இருக்கும். ஓகே, நான் ஃபோன் பண்ணி உரியோட ஃபோன் பண்ணி கதைச்சி ஒரு தெளிவூட்டலுக்கு வந்திருக்கிறோம். அது ஒரு கட்சிகள் இருக்கின்ற போது இப்போ நான் ஒரு கட்சி அவங்களோட கட்சியாக இருக்கிறாங்க, கட்சி என்று இல்லை, இனி கட்சியாக இருக்க போகிறாங்க. அப்படி இருக்கல இப்போ நான் அதுக்குள்ளே சேர்ந்து இப்போ நான் இவ்வளோ காசு வருதுன்னு சொல்லி இப்போ எனக்கு பிரச்சனை இல்லை, நான் தெளிவாக இருக்கிறேன். அப்போ அவங்க நிற்கலாம், நாங்களும் காசு வேண்டி செய்தா என்னன்னு சொல்லி நிற்கலாம் என்ற ஒரு ரீதியில் நீ அந்த கட்சியோட பயணிக்க போகிறது இல்லை என்றதையும் சொல்லிக் கொடுக்கணும். கட்சியோட பயணிக்க வேண்டாம் என்று கூட சொல்லிக்கணும். ஒரு வகையிலையும் அதுவும் ஒரு நல்ல விடயமாக இருக்கின்றது. அதனால் இனி வருகின்ற காலங்களில் தனித்து செயற்படலாம் அப்படின்னு சொல்லி நானும் முடிவு பண்ணிக்கிறேன். ஏண்டா இப்போ அப்படி இருக்க முடியாதானே, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகணும். அந்த குழுவோடு இல்லாமல் தனித்து நான் செயற்படலாம் அப்படின்னு சொல்லி இன்றைய நாளில் முடிவெடுத்துக்கிறேன். நிறைய பேர் அழைப்பு எடுத்து கொண்டு இருக்கிறீங்க, எல்லாரோடையும் முடிந்த அளவுக்கு காய்ச்சி கொண்டிருக்கிறேன். நேர்மையாக செயற்படுவேன் என்றதை இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்கிறேன். தொடர்ச்சியாக வந்திருக்கின்ற அத்தனை பணத்துக்கும் உரியவாறு தக்கவாறு நான் அதை செய்வேன் என்றதை இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். தூட்டுபவர்கள் தூட்டட்டும், போட்டுபவர்கள் போட்டுட்டும் என்ற மாதிரி உங்களுடைய ஒவ்வொரு அழைப்புகளும் எனக்கு உண்மையிலே ஒரு நம்பிக்கையை கொடுத்தது, ஒரு கலக்கமாக இருந்தது. ஆனால் அந்த கலக்கத்தை போக்குற மாதிரி, ஒரு நம்பிக்கையை கொடுக்குற மாதிரி உங்களுடைய ஒவ்வொருத்தருடைய அட்வைஸும் இருந்தது. இந்த கணக்கு வழக்குகள்லாம் இப்போ அவைக்கு நான் காட்ட வேண்டிய அவசியமே இருக்காது நினைக்கிறேன். இப்போ என்னன்னு சொல்கிறது, இப்போ அவரோட சேர்ந்து பயணிக்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த கணக்கு வழக்கில் காட்டலாம். ஏற்கனவே நான் ஒவ்வொரு காணொலிகள்லையும் இப்போ சுவிஸிலேருந்து இந்த அக்கா 50,000 தந்தவா, அதுக்கு 50 பொதி வேண்டி கொடுத்துறாங்கன்னு சொல்லிச்சுன்னா ஓகே, அவ்வளோதான் விஷயம். அதுக்கு மிஞ்சி என்னத்தை காட்டுறது, பில்லை காட்டுறது. இந்த டிசிடி பில்லை காட்டுறோம். முதல்வன் கடையில் வேண்டோம்னா முதல்வன் கடையில் பில்லை காட்டுறோம். அதுலேயே சாமான் விலையை சொல்கிறாங்க 155 ரூபாய்க்கு 1 கிலோ எங்கேயாவது வேண்டலாமா? இந்த மருதாவட்டத்தில் முதல்வன் கடை இருக்குது, அங்கே வாங்கலாம். அப்படித்தான் இருக்குது. இப்போ அரிசி 270 ரூபா இப்போ போகுதுன்னு நினைக்கிறேன். 270 விலை கூட்டிட்டு இது. இப்போ ஆனால் மில் வழியே அந்த விலைக்கு வாங்கலாம். ஒரு சில இடங்களில் நல்ல மலிவாக விற்கிறாங்க. அப்படி இருக்கல ஒரு வெளிப்படையாக ஒரு சாமான் பில் போடுறதுல இருந்து இப்போ நீங்கள் அந்த ஒரு சொப்பில் நீங்கள் போய் கதைக்கலாம். நீங்கள் அந்த சொப்பில் போய் நீங்கள் கதைக்கலாம். இப்போ நான் அதில் பிளவிட இயலாது. இப்போ ஒருவர் ஒரு வெளிநாட்டிலிருந்து எனக்கு 1 லட்சம் காசு அனுப்புகிறான்னு சொன்னால் அந்த காசை நான் எடுத்துக்கொண்டு ஓடியலாது. இப்போ பிறகு அந்த காசு தந்தவர் எனக்கு என்ன சொல்லுவார், மதுவுக்கு நான் காசு கொடுத்தேன்னா மது எனக்கு வீடியோ போடலை. இன்றைக்கு நான் 2 பேருடைய வெளிநாட்டு உறவுகள உதவியில் செஞ்சினேன். அந்த ஜெர்மன் அக்கா இன்றைக்கு தான் நான் அவன் வீடியோ போட்டுட்டு நான் சொல்லலாம்னு நினைக்க அந்த அக்கா எனக்கு ஃபோன் பண்ணால் மது என்ன மாதிரி என்னுடைய கணக்குக்கு ஏதாவது செஞ்சீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. அக்கா இன்றைக்கு உங்களோட வீடியோ வருமென்னு சொல்லி போட்டேன். அப்படி
இன்றைய நாள் அந்த உதவி திட்டத்தை வந்து செஞ்சுருந்தேன். ஆனால் அந்த ஒரு வீடியோவில் ஒரு சின்ன பிரச்சனையால் அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படுத்த அந்த ஊருக்குள்ள நடந்த ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையால் அந்த ஊருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனை ஏற்பட்ட முயன்றதால் உடனடியாக அந்த வீடியோ வந்து ப்ரைவேட் பண்ண வேண்டிய நிலைமைக்கு ஏற்பட்டது. இன்னும் ஒரு வீடியோவும் இருக்குன்னு இனி அது போட இயலாது. அந்த குழுவோடு சேர்ந்து பயணித்ததால் அந்த வீடியோ இனி போட இயலாது. இனி தனித்து என்னுடைய காணொளிகள் இருக்கும். அந்த குழுவோடு சம்பந்தமாக இருக்காது. அதைத்தான் அவைகளும் சொல்லிக்கிறார்கள் அப்படி செய்ய வேண்டாம்னு சொல்லி. இதுவாக இருந்தாலும் சிறப்பாக இனி வருகின்ற காலங்களில் சிறப்பான ஒரு வேலை திட்டங்களை செய்வோம். எனக்கு இப்போ இந்த மழை நிவாரண பணிகள்லாம் நான் கூட இந்த ஹெல்பிங் வீடியோ செய்வேன் நினைக்கிறேன். இனி வருகின்ற தொடர்ச்சியாக வருகின்ற காலங்கள்லையும் மக்கள் கேட்டால் நேர்மையாக அதை செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன். மற்றபடி என்னுடைய பொதுவான வீடியோக்களை எதுவோ பூவோ மரமோ காயோ ஏதோ எடுத்து நான் போடுறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஓகே, இதை சொல்லத்தான் இந்த காணொளி. எல்லாருமே பார்த்து கொண்டிருப்பீங்க. சில பேர் வந்து மது இனி செய்வீங்களா மாட்டீங்களான்னு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வந்த பேருக்கு அதாவது இப்போ என்ன ஒரு 5-6 லட்சம் ரூபா காசு இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த காசுக்கு முழுமையாக ஒரு பெரிய ஒரு வேலை திட்டம் நான் செய்ய போகிறேன். அதை நீங்கள் நாளை மறுதினம் சனிக்கிழமை அந்த காணொளிகள் வந்து பார்க்கலாம். காசு தந்தவங்க வெயிட் பண்ணி பொறுமையாக பாருங்கள். இன்னொரு காணொளியில் சந்திக்கிறேன். பாய்.